வீட்டில் மீதமாக இருக்கிற சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். நான் எனக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை 2 நிமிஷம் கிட்ட வதங்கினதுக்கப்புறமா இதை பிரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சின்ன சின்ன துண்டுலாம் கிடைக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடனே கிண்டினோம்னா ரொம்ப நொறுங்கிடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 4 சப்பாத்தி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவுமே டேஸ்டியான சப்பாத்தி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.